நீங்கள் நிறைய பாருங்கள், நிறைய ஆசிரமங்களில் நிறைய குருவை, நிறைய மாணவர்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சந்திரனுடைய குணாதிசயம் என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியுங்கம்மா, நானே பார்த்த வந்தாங்க, நான் இப்போதாங்க ஒரு எல்லாத்தையும் பார்ப்பாங்க, தியானத்தில் பார்ப்பாங்க, தியானத்தில் ஒரு வடிவம் கிடைக்கும். அப்போ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை உணர்ந்து பெரியவங்க சொல்படி கேட்க மாட்டாங்க, அதை உணர்ந்து போக மாட்டாங்க. இப்போ வாழ்க்கையில் நீங்கள் எல்லா பேருமே உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எவனோ ஒருவன் நல்ல ஆலோசனை சொல்ல ஒருத்தன் வந்திருப்பான், அவன் பேச்சை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு 5 வார்த்தை தான் அவன் சொல்லியிருப்பான். அந்த 5 வார்த்தையை என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா 50 வருஷ வாழ்க்கையை வீணடிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுறத நீங்கள் ஈஸியாக தொலைச்சிருவீங்க. அப்போ கிடைக்கப்படுற ஒரு பொருளை நாம் ரொம்ப அலட்சியமாக விட்டுருவோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய இயலாமைன்னு மட்டும் கிடையாது, நம்மளுடைய உள்ள இருக்கிற தன்மை நமக்கு ஒன்று தெரிஞ்சிட்ட மாதிரியும் நமக்கு ஒன்று புரிஞ்சிட்ட மாதிரியும், அதே மாதிரி நம்ம வாழ்றது நம்ம செய்யறது தான் கரெக்டுன்னு ஒன்று நிற்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், என்னுடைய அவங்க பாயிண்ட்லேருந்து என்னன்னா நான் தான் கரெக்டு அப்படிங்க. இப்போ நான் இருக்கிறேன், உங்களை அத்தனை பேர்த்தையும் பார்க்குறேன். இப்போ என் பாயிண்ட்லேருந்து உங்களை யாருன்னு தெரியும்ல. இப்போ உங்கள் பாயிண்ட்லேருந்து என்ன தெரியும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, என் மேலே உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? ஒரு குரு தியானம் எடுக்கிறாரு, இந்த ஊருக்கு வர்றாரு, அவர் பார்க்கணும், அவரோட பயணிக்கணும், ஏதாவது அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் குடும்பம் வேற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போ நான் அந்த மாதிரி அவங்கள பார்க்குறேன். ஏழை கஷ்டப்படுறாங்க, பல ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அப்படியே பார்க்குறேன்? அப்படி இல்லையே. அப்போ நான் வேற விதத்தில் பார்க்குறேன்ல உங்களை. அப்போ காரணம் என்னன்னா, அதுதான் உள்ள இருக்கிற தியானம். அப்போ உள்ள இருக்கிற தியானம் என்ன பண்ணுது? ஆப்போசிட்ல இருக்கிறத காட்டி கொடுக்கலன்னா குரு ஏமாந்து போய் செத்து போயிடுவார். இப்ப மக்கள் ஏமாந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டில், இந்தியாவில், சீனாவில், பிற நாடுகள்ல குரு தான் நிறைய பேர் ஏமாந்து செத்து போயிருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப மக்கள் இருக்காங்கல்ல, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களை அத்தனை பேர்த்தையும் இப்போ ஒரு 15 நிமிஷம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டு தியானம் கொடுத்து உங்களை அப்படியே பரவசத்தில் அப்படியே தன்னையே மறந்து உட்கார வைக்க முடியும். தன்னை அப்படியே மறந்து உட்கார வைக்க முடியும். ஒரு அரை மணி நேரம் தன்னை அப்படியே மறந்து அப்படியே ஆழ்த்த முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி தன்னை மறந்து ஆழ்த்தி போன இந்த மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நகர்ப்புறத்துல போய் சொல்லுவீங்க. இதுதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிம்பீங்க. ஆனா அவர் இது இன்னமும் இவங்களை என்ன பண்ணும்? இன்னமும் ஆழமாக ஆசையை தூண்டிரும். இன்னமும் இவங்களை என்ன பண்ணிரும்? தீவிரப்படுத்தி நாம ஏதோ சிவபெருமானுக்கு பக்கத்துல வந்துட்டோம், அந்த அந்த தெருவு திரும்பினோன்னா அவரை போய் பார்த்துடலாம், இந்த முனைக்கு போனோன்னா இவர் அடைஞ்சிடலாம். நம்ம வீடுலாம் ஐயோ வீடு குழந்தைங்க அதெல்லாம் வேண்டாம், அங்க இருக்கிறார் சுவாமி, அங்க இருக்கிறார் குரு, அவரை போய் பார்த்து அவரோட கலந்துடணும், அவரோட அடைஞ்சிடணும், அவர் பின்னாடியே போயிடணும். புரியுதுங்களா? பதஞ்சலி மாதிரி ஒரு நாகத்தை இன்னொரு பாம்பு பார்க்குது. அந்த பாம்பு விஷப்பாம்பு. இப்ப இந்த பாம்பு என்ன பாம்பு? ஞானத்துக்குரிய பாம்பு. இந்த பாம்பு என்ன பாம்பு? அமிர்தத்தை கசியக்கூடிய பாம்பு. அது என்ன பண்ணுது? விஷத்தை கக்கக்கூடியது. அதுக்கு என்ன பண்ணுது? முப்பிறப்புல பதஞ்சலி அதுவும் ஒன்னா இருந்த மாதிரி அதுக்கு ஒரு கனவுல காட்டிருச்சு. இப்போ இங்கே இருக்கிற நிறைய பெண்களுக்கு, நிறைய ஆண்களுக்கு முப்பிறப்போட நம்மளோட எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒருத்தருக்கு காட்சி காட்டுதுன்னு வச்சுங்க. அந்த காட்சியை ஒருத்தன் பார்த்துட்டு, இந்த குருவோட நம்ம வாழ்ந்துருக்கிறோம், இவர் தாப்பா எல்லாமே நமக்கு, அப்ப இவரோடய நம்ம வாழணும்ப்பா, இவரோடய பயணிக்கணும்ப்பா, இவரோடய இருக்கணும்ப்பா அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. ஒரு ஆண் நிற்கிறாரு, ஒரு பெண் நிற்குது. அப்ப பார்க்கும்போது அப்படியே ஃபீல் பண்ணுது. ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம், நமக்கு உணர்த்தி இருக்கு. அப்ப இவருக்கும் தெரியும், ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாரு, சொல்ல மாட்டாரு, ஆனா இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்குது. நாம அப்படி பாக்குறோம்ல, அட படுபாவி, முன் ஜென்ம கதை ஓகே, முன் ஜென்ம செயல் ஓகே, ஆனா நீ விஷங்கிறது உனக்கு தெரியுமா? அப்ப பதஞ்சலி என்ன சொல்றான் அந்த நாகத்துக்கிட்ட? விஷத்தன்மையோட இருக்கிற நீ என்ன மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாது. ஏன் நான் பார்த்தேன் அப்படிங்கிற முதல் விளக்கம் சொல்லிடுறாரு பதஞ்சலி. நான் என்ன விஷத்தன்மை கொண்ட நாகம் பார்க்க முடியாது. என்னை நீ ஏன் பார்த்தனா? முப்பிறப்போட தொடர்பில் நீ என்னை பார்க்கணும், அதனால நீ என்னை பார்த்த.
ஒண்ணு என்னை பார்க்கவே முடியாது, ஆனா முப்பிறப்பு தொடர்புல நான் உன்னை சந்திக்கணும்னு விதி, அந்த செயல், அந்த வடிவம் பார்த்துட்ட. அடுத்தது விஷம் தன்மை கொண்ட நீ, விஷத்தன்மை இல்லாத யாம் உன்னோடு உரையாடுகிறேன். அப்ப அப்ப உன்னோடு நான் உரையாடும் போது எதுக்கு உரையாடுறேன்னா, இதுவும் முப்பிறப்புல இந்த என்னுடைய உரைய நீ கேட்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதை நான் உணர்ந்துகிட்டு நான் என்ன பண்றேன், ஒன்னா அந்த உரைகளை, அந்த விஷயத்த உரையாடுறேன். அப்ப அது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படி போகுது. அப்ப அந்த நாகம் வந்து என்ன நினைக்குதுன்னா, பார்த்துட்டோம் குருவை, கடவுளை பார்த்துட்டோம், இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளைக்கு மறுநாள் இல்லை, அடுத்த நாள் எப்படியாவது குரு அடைஞ்சிருவோம், குருவோட போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த நாகம் மீண்டும் மீண்டும் வந்து 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 அந்த குருவிடமே சாபம் பெற்று செத்து போனது. குருவிடமே. அந்த குரு எப்படி சொல்றாரு, பதஞ்சலி எப்படி சொல்றார், மரணத்துக்கு ஒப்பான, மரணம் எவ்வளவு பெரிய கொடுமையானதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, மரணத்துக்கு ஒப்பான, மரணத்தை தாண்டிய ஒரு சாபத்தை எம்மிடம் இருந்து பெறுவதற்காகவே நீ வந்து நிற்கிறாய். ராகவேந்தர் சொன்ன வார்த்தையை அவர் மனைவி கேட்டிருந்தா தெய்வீகமா வரலாறுல இடம் பெற்றிருப்பா. அவ என்ன பண்ணிட்டா, சன்னியாசத்தை இவர் ஏற்கும் போது அவ தடுத்து செத்துட்டா. அப்ப ஒரு ஞானிய களங்கப்படுத்திட்டா. ஒரு ஞானி எப்படி, ஞானி வந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போறாரு, அப்ப போகும்போது எப்படி பண்ணணும், அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அந்த ஞானிக்கு வழி விடணும். ஐயோ இவர் நம்மளோட வாழ்ந்தது அது தெய்வீகமான விஷயம் அப்படின்னு அந்த அம்மா விலகி நின்று வழி விடணும். ஏன்னா அது பிரபஞ்சத்தோடைய சொல், அதில் நம்ம போய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அந்த அம்மா வழி விடாம களங்கத்தை ஏற்படுத்துறா, ஒரு தடையை ஏற்படுத்துறா. எண்ணத்தால, வரலாறுல இல்ல, இதெல்லாம் இருக்கு. அப்ப களங்கத்தை ஏற்படுத்துகிறார். வாழ வேண்டியவர், வாழ வேண்டியவர், நம்மளோடு வாழ வேண்டியவர், நம்மளோடு பயணிக்க வேண்டியவர், நம்மளோடு இருக்க வேண்டியவர் சாமியாராக போகிறாளே, சந்நியாசம் ஏற்க போகிறாரே, இது தர்மமா அப்படின்னு கேட்டா. அடுத்த நாள் பார்த்தா, அழுதா, குமரனா, அதுக்கப்புறம் மரணித்தான். அப்புறம் என்னன்னா பேயாக இருந்தாள். அப்ப அந்த குரு என்ன பண்ணாரு, நேரடியாக சந்திக்கவில்லை, அந்த ஆன்மாவுடைய அலைவரிசையை உணர்ந்து அப்ப சொன்னார், உன்னுடைய முன் ஜென்மத்து பாவத்தால் என்னை உணர முடியாமல் படுபாவியாக உன் உயிரை, உன் உடலை நீயே உதறிவிட்டாள். ஆனால் முன் ஜென்மத்தோட தொடர்புகளை மனைவியாக நீ வாழ்ந்ததுனால் உனக்கு நான் இந்த பிறப்புலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை நான் வந்து மனைவியா இருந்தேன்னு கொடுக்கல. முன் ஜென்மத்துல என்னோடு நீ வாழப்படணும், என்னோடு பயணிக்கப்படணும். அப்பொழுது நான் சந்நியாசம் ஏற்க போகும்போது நீ தடையாக இருந்து என்னுடைய பணிக்கு ஒரு களங்கத்தை நீ ஏற்படுத்துவாய். அப்பொழுது உன் உயிரையும் மாற்றிக்கொள்வாய். அப்பொழுது நான் என்னுடைய சந்நியாச தீட்சையிலிருந்து உனக்கு நான் இந்த பிறப்பிலிருந்து விடுதலை அளிக்கப்படணும்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஒருபொழுதும் அடியேன் ராகவேந்தர் கணவனாக, மனிதனாக கருணைப்படக்கூடியவன் அல்ல. ஏன்னா ஸ்ரீ ராகவேந்தர் என்பவன் ஆஞ்சநேயன், ராமன், கிருஷ்ணன், தேவி சீதாவிடம் இருந்து பாடம் கத்துக்கிட்டவன். பிரகலாதனுடைய வழியிலிருந்து, பிரகலாதனுடைய செயலிலிருந்து வந்தவன். அப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், கருணையில், அன்பில். இங்க இருக்கிற யாருக்கும் நான் ஒரு குண்டூசி கூட கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? முன் ஜென்மத்துல உங்களை நான் சந்திக்கணும். உங்களுக்கு நான் எது செய்யறதா இருந்தாலும் அந்த முன் ஜென்ம தொடர்புகள்ல அதுவாக நடக்கிறது, யாம் செய்யவில்லை. அப்ப இந்த ஆன்மாக்களுக்கு இதை செய்யப்படணும் அப்படிங்கும் போது நான் வந்து அதை போய் நிற்கிறேன், அது இயல்பாக நடக்குது. அப்ப என்னுடைய ரோல் எப்படி இருக்கு, நீ போய் வேலை செய்யாத, ரிஸ்க் எடுக்காத, எந்த ஆன்மாக்களுக்கு எதை செய்யப்படணுமோ அது தானாக நடக்கும். அங்க கருணை, அன்பு எதுவும் இல்லை. அப்ப அதனாலதான் நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்றது, மக்கள்கிட்ட கேட்கறதுன்னா, உங்க குடும்ப கதையெல்லாம் சொல்லாதீங்க. நான் இந்த ஊர் பிரசிடண்ட் கிடையாது, நான் இந்த ஊர் வட்ட செயலாளர் கிடையாது, நான் இந்த தொகுதி எம்எல்ஏ கிடையாது. எல்லாம் அறிந்த இறை செயலாக இருக்கக்கூடியது வடிவம். நீ படுற துன்பத்துக்கு காரணம் பிரபஞ்சமே உனக்கு தண்டனை கொடுத்துருக்கு. நீ ஒரு கைதி. பிரபஞ்சம் கொடுக்கப்பட்ட, சிவனால் தண்டிக்கப்பட்ட ஒன்ன விடுதலை பண்றதுக்கு நான் என்ன சிவனோட பெரியாளா? அப்ப சிவன் என்ன சொல்றாரு என்னிடம்னா, நான் தான் அவனை கடங்காரனா ஆக்கினேன், நான் தான் அவனை நோயாளியா ஆக்கினேன், அவன் முன்ஜென்மத்தோட செஞ்சதுனால.
நான் தான் அவனை பாவியா ஆக்கினேன், நான் தான் அவனை காமவானா மாத்தினேன். அப்ப நானே உனக்குள்ள இருந்து அவனுக்கு ஒரு வழி காட்டுறேன். அப்ப தண்டனையும் யாமே கொடுத்தோம், அதுல இருந்து தப்பிக்கையும் யாமே வழி செய்கிறோம். அப்ப நீ என்ன பண்ணணும்? விடுதலை பண்ணக்கூடாது, தப்பிக்கவோ ஆறுதல் சொல்லவோ பதப்படுத்தவோ பக்குவப்படுத்தவோ ஒரு வழிமுறையை செய், ஒரு வழிமுறையை காட்டி கொடு. அப்ப உணர்ச்சி வசப்பட்டு நாம் தண்டித்த ஒரு பொருளை நீ விடுதலை பண்ணிவிடாத. இப்ப சந்திரனாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப லைவ்ல இருக்கிற எல்லா குருமாரும் சிவபெருமானால தண்டிக்கப்பட்ட எத்தனையோ ஆன்மாக்களுக்கு தியானம் கற்றுக் கொடுத்து குண்டலினி சக்தியை கற்றுக் கொடுத்து இந்த உலகத்துல பெரிய ஆளுன்னு சொல்லி நிறைய பேரை நடக்க விட்டுட்டு இருக்காங்க. குண்டலினி சக்தியால் தியானத்தால் இவன் தண்டிக்கப்படுவான் என்று சிவபெருமானால் தண்டிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு சந்திரக்கலையை வைத்துக்கொண்டு தான் ஒரு பெரிய குருவாக இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்தணும்னா அவங்களுக்கு தியானத்தையோ உயர்ந்த போதனைகளோ உயர்ந்த செயலையோ உயர்ந்த சிந்தனையோ மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய குருமார்கள் செய்கிறார்கள். அப்ப நீ நல்லா இருக்கட்டும்னு செய். அவன் கெட்டு போனது யாரால் கெட்டு போனான் அது அறியணும்ல. கெட்டது யாரால் கெட்டான்? அப்ப ராகவேந்திர தண்ணிய அப்படி தீர்த்தமாக எடுக்கும்போது அவள் யாரால் இந்த மரணத்துக்கு ஆளானான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே தீர்த்த தொகுப்புறாரு. அப்ப தெரியணும்ல. அப்ப கோரக்கனும் போகன் என்ன பண்ணாங்க? 2 பேரும் இந்த பாதையிலே போயிட்டு இருந்தோம்னா சந்திரகலையிலே படுத்து தூங்கிடுவோம். ஆகா இது சரியா இல்லையே அப்படின்னு அவங்க நிறுத்தினாங்க, கண்டுபிடிச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? போகத்திலே சிறந்தவங்க அவங்க 2 பேருமே போகத்துல சிறந்தவன் பேர் எடுத்தவன் போகன், போகத்துல சிறந்தவன் பேர் எடுத்தவன் கோரக்கன். ஆனா ஞானத்திலே சிறந்தவன் என்று பேர் எடுக்கிறண்டான்னு சவால்றான்னு சொல்லி 2 பேரும் வேலை செஞ்சாங்க. 2 பேரும் வேலை செஞ்சு ஞானத்துக்குரியவனு புரு பண்ணாங்க. இதான் வடிவம், இதான் செயல். அப்ப நம்ம ஆப்போசிட்ல எப்படி நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த சூழலுக்கு ஏற்றது போல உங்ககிட்ட எப்படி ஒரு சூழலோட உங்களை ஆசுவாசப்படுத்தி உங்களை பக்குவப்படுத்தி கவலைப்படாத. இன்று கண்ணீர், இன்று இரவு, ஆனால் ஒரு நாள் விடியும். அதுக்காக தான் நான் வந்தேன். நான் எதுக்காக வந்தேன்? நீ அழுகிறல்ல, நான் எதுக்காக வந்திருக்கேன்? நீ அழுகிற இந்த அழுவைக்கு காரணம் என்னன்னா, எவன் அழுவையை கொடுத்தானோ அவனே என்ன அனுப்பியிருக்கான். அவன் என்ன என்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான்னா, அவன் அழுகிறான், அவன் இருட்டில் இருக்கிறான், ஆனா நீ போய் நின்று நீ சொல்லு, வந்திருக்கிறதே சூரியன் தான், விடியலை கொடுக்க தான் வந்திருக்கிறேன், வெளிச்சத்தை கொடுக்க தான் வந்திருக்கிறேன். அப்ப நான் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கிறேன்? 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் தேஞ்சு ஓஞ்சு அப்படியே உறைஞ்சு போய் கிடக்கிறல்ல நீ, உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கிறேன். அப்ப உனக்கு இருட்டை கொடுத்தவன் யாரு? அதே வெளிச்சம். திருப்பி உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு யார் வர்றா? அவனே வர்றான். எவன் கொடுத்தானோ அவனே வேற வடிவத்துக்குள்ள வேற சூழல்ல வர்றான். அப்ப என்ன சொல்றான்? நான் வந்திருப்பது வெளிச்சம் என்று உனக்கு தெரியாது. இங்க இருக்கிற எல்லா பேருக்குள்ளயும் உனக்கு இருக்கிற துன்பம் சூரியனால் கிடைக்கப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. உனக்கு இருக்கிற துன்பத்தை துடைக்க போறவனும் சூரியனால தான் துடைக்க போறாங்கிறதும் தெரியாது. அப்ப கொடுத்ததும் தெரியாது, வாங்க போறதும் தெரியாது. அப்ப நீ என்ன நினைக்கிறன்னா, ஆன் ஸ்பாட்ல என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான ஒண்ணு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நீ விரும்புற. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் கேளு, என்ன வேணாலும் செய். ஆனா நான் ஒரு கல்லு மாதிரி, கோயில் சிலையில் இருக்கிற கல் எப்படி பேசாதோ அதே மாதிரி ஒரு குருவாக இருக்கப்பட்ட நான் என் உணர்ச்சி வசங்களை எல்லாத்தையும் அறுத்ததுனால ஒரு கல்லாக இருந்து ஒரு கல் இப்படி ஒன்றும் இல்லாமல் சபை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கல் மாதிரி இருந்து நீ நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டேன், ஒரு நாள் உன் வாழ்க்கையில விடிய போகுது. ஆனா நீ என்ன பண்றன்னா, அந்த விடிய போறதுங்கிறத தெரியாமையே அழுதுகிட்டு ஏதாவது பண்ணிருங்க, அதான் பண்ணிருங்க, ஏதாவது பண்ணிருங்க, வாழ முடியல. கயிறு எடுக்கிறதா உங்களை பார்க்கறதா, மருந்து எடுக்கிறதா உங்களை பார்க்கறதா அப்படின்னா, கயிறு மருந்து பார்க்கறது எல்லாமே நான் தான். அப்ப நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தவனு நான் தான். அப்ப உனக்கு ஜெயில் சூப்பரண்டும் நான் தான், உனக்கு நீதிபதியா இருந்து விடுதலை கொடுக்க போறவனும் நான் தான். அப்ப நீ என்ன பண்ணிடுறன்னா, ஜெயில் சூப்பரண்ட திட்டுற, நீதிபதியை வாழ்த்துற.
அப்ப நீங்க இங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கோயில்ல போய் பராசக்தி கோயில்லையோ தியான மண்டபத்திலையோ பல குருமார்கள்ட்டையோ உங்களுடைய துயரத்தை துடைக்கிறேன்னு வேகமா துடைச்சு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஏஐ மாதிரி பாஸ்டா உங்களை அனுப்புறேன், நீங்க எல்லாம் வாழ்க்கையில வேற மாதிரி மாறுங்க அப்படிங்கும்போது அது என்ன பண்ணுது, ஒரு ஸ்டேஜில் இந்த தியானமே இந்த வடிவமே நிறைய மனிதனுக்கு துன்பமாக மாறிடுது. அப்ப 30 ஆண்டுகள்ல 35 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள் தியானத்துல தமிழ்நாட்டில் துள்ளி குதிச்சவெல்லாம் ரத்தம் சுண்டும் போது தியானம் வருது, அது அப்படியே போகுது, அப்படியே நிக்குது, அது என்னன்னே தெரியல. ஒருவேளை குருநாதர் போயிட்டாரு அதனால தியானம் அப்படி பண்ணுதோ அப்படிங்கிறாங்க. அது குருநாதர்னால நடக்கல, அது எப்படி நடக்கப்படணும்னு அந்த செயல்முறையை தெரியாம கொடுக்கப்பட்டிருச்சு. அப்ப அந்த செயல்முறையை தெரியாம நம்ம பண்றோம். அப்ப கலை நல்ல கலை, கடவுள் நல்ல கடவுள், கொள்கை நல்ல கொள்கை, ஆனா நாம அதை செயல்படுத்துற விதம் சரியில்லை. இவ்வளவுதான் விஷயம். ஒரு குரு இருக்கிறாரு, அவர் குரு இல்ல, அவருக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு. அப்ப அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கைக்கு நிச்சயமா ஒரு விளக்கேற்றும், அப்ப ஒரு வழிகாட்டும். அப்ப வாழ்க்கையில குருவை பார்த்திருக்கிறோம், ஒரு வெளிச்சத்தை பார்த்திருக்கோமா? இதுதான் முக்கியம். அப்ப ஒரு குருவே வெளிச்சமாக வந்தா அது விடியலா விடியல் இல்லையா? அப்ப விடியல கேட்க வேண்டாம், இரவு இருந்தா ஒரு நாள் விடியல் வந்தே தீரும். அது எப்படி விடியாம போகும்? அப்ப ஒரு வெளிச்சம் வந்து அமாவாசை இருட்டு, நீங்க எல்லாம் ஒரே இருட்டுல எங்கன உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல, கண்ணு தெரியல, ஒரே இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. லைட்ல இருக்கிறதுனால வெளிச்சத்துல இருக்கேன்னு நினைக்காதீங்க, இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. அப்ப அது இருட்டுல வருது, அதுவும் இருட்டா வருது. ஆனா அது என்ன சொல்லுதுன்னா, நான் இருட்டு தான், நான் பெரிய வெளிச்சம், ஆனா உனக்கு இருட்டா இருக்கிறதுனால என் வெளிச்சம் உனக்கு தெரியல அப்படின்ட்டு வந்து அது என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு ஒரு நாள் விடியல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, குருநாதா ஒரே இருட்டா இருக்கு, நீங்க வெளிச்சம் வரும்னா சொல்லாதீங்க, வெளிச்சத்தை காட்டுங்க, கொஞ்சம் காட்டுங்க. காட்டுனா என்ன காட்டிடுவாங்க? ஆல்ரெடி தியானத்துல காட்டுன்னு காட்டி தான் பல காடுகள்ல வந்து தெருவுகள்ல வந்து நிக்கிறேன். அப்ப இதுக்கு மேலேயும் நான் காட்டுனா மொத்தமா என காட்டிடுவாங்க. புரியுதுங்களா? ஆலக்கரண்டியை போட்டு இந்த முள்ளு பார்த்துருக்கீங்களா, விஷ முள்ளு, அது குத்திருச்சுன்னா அதோடைய இலையை பறிச்சு அந்த ஆலக்கரண்டியை அடுப்புல காட்டி அந்த இலையே பறிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வச்சே உத்தரம் கொடுப்பாங்க. ஏன்னா விஷத்தை வச்சு எடுக்கணும்பாங்க. அந்த மாதிரி நானே விஷத்துல முறிச்சுட்டு இப்பதான் ஆலக்கரண்டி எல்லாம் இல்லாம அந்த இலையெல்லாம் இல்லாம வந்து நிக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு முள்ளு குத்துன மாதிரி எனக்கு முள்ளு குத்தி விடணும்னு ஒரு வேலையை பாக்குறீங்க. அந்த வெளிச்சத்தை காட்டுங்களே, உடனே காட்டுங்களே. அப்ப உடனே காட்டுங்களே, இருப்பா, கொஞ்சம் ஆசுவாசப்படாத, கொஞ்சம் இரு, பொறுமையா இரு, உனக்கு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு இது தெரியாம இருக்கலாம், இன்னைக்கு இதோட அருமை புரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் அந்த வெளிச்சம் ஒரு சுவாரஸ்யமாக உங்களால் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவமா வரும். அப்ப கதவை நீங்க திறக்காமலே உங்க வீட்டு கதவு திறக்குங்க. அப்ப அழுதுருவீங்க, அதுதான் ஞானம். அப்ப வந்து அழுதுருவீங்க, புரியுதுங்களா? அப்ப வந்து மெய் செலுத்து போயிருவீங்க, அவ்வளவுதான் இது. அப்ப வந்து என்னன்னா, தாப்பலாலாம் தேவை கிடையாது. டைம் வந்துருச்சுன்னா கதவை உடைச்சிருவான் இறைவன். டைம் வரலன்னா திறந்து போட்டா கூட கதவு உள்ள வரமாட்டான் கடவுள். எல்லா வீட்லயும் தாப்பலா திறந்துதான் இருக்கு, இறைவன் வர்றதே கிடையாது. அப்ப ஒரு நாள் பூட்டி வச்சுக்கோங்க, அவன் ஒரு நாள் வரும்போது உடைச்சிட்டே வருவான். அதான் அந்த அந்த டைம், அந்த வெளிச்சம். அப்ப அவன் எதை ரொம்ப விரும்புவான்னா, இவ்வளவு பெரிய துயரத்துல இவ்வளவு பெரிய துன்பத்துல தாக்கு பிடிச்சு ஒரு தியானத்தையோ ஒரு குருவையோ நீ பார்த்து அப்படி வந்த பத்தியா, இதுதான்டா நீ வந்து இவ்வளவு பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் துடைக்கிறதுக்கு காரணம். அப்ப வாழ்க்கையில நமக்கு நடக்கிற துன்பம், நமக்கு நடக்கிற துயரத்தை நாம எதிர்கொள்ளும் போதுதான் நாம ஒரு சிறந்த மனிதனா எடுத்துக்காட்டா மாறுறோம். ஒரு சிறந்த மனிதன், ஒரு குருவா நீங்க என்ன நினைக்கிறீங்க? 4 புத்தகம் படிச்சு 2 நைட்டு இரவுல உட்கார்ந்து குருவா மாறல. பல சுத்தியல்கள்ல, பல அடிகள்ல, பல கல்லுகள்ல மிதிப்பட்டு உதப்பட்டு
அவமானப்பட்டு வேதனைப்பட்டு அவ்வளோ பெரிய துயரத்துல தான் அந்த மாற்றம் கிடைக்குது. அந்த மாற்றம் எப்படி வருது? அப்படியே நம்ம கேட்காம வருது. நம்ம கேட்டோம், பல நாள் மந்திரம் சொன்னோம், பூஜை செஞ்சோம், கடவுளை தேடணும், சித்தர்களை தேடணும். அப்ப ஒரு நாள் இதெல்லாம் தேடாம அப்படியே மௌனத்துல ஆழ்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில என்னடா என்னடா என்னடான்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நமக்குள்ள வந்துச்சு. அப்ப வரும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த துன்பத்தையும் துயரத்தையும் தாங்குற பக்குவம் வரும்போது அது இந்த துயரத்தையே தாங்கக்கூடிய பக்குவம் பெற்ற இவனுக்கு உயர்ந்த ஞானத்தை கற்றுக் கொடு. அழுக தெரியாதவனுக்கு தியானம் சொல்லி கொடுக்காத, அப்படிதான் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அழுக தெரியாதவன், துன்பத்தை தாங்க தெரியாதவன், துன்பம் வந்தா ஓடுறவன், இவனுக்கெல்லாம் தியானம் வராது. புரியுதா? தியானத்துல ஜெயிக்கணும்னா துன்பத்தோட நண்பனா இருக்கணும். அழுவுறதுக்கு டைம் ஒதுக்கிட்டு இப்போ ஒரு 3 மணி நேரம் அழுதுட்டு வந்துடுறேன், நீங்க வெளியில இருங்க, எனக்கு ஒரு சோகம் வந்திருக்கு, நான் கொஞ்சம் அழுதுட்டு வந்துடுறேன், இருங்க குருநாதர் கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் அழுதுட்டு வந்துடுறேன். என்னங்க எங்கெங்க போறீங்க? சோகங்க, பயங்கரமான சோகம், ஒரு 2 மணி நேரம் அழுதுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப குருநாதர் சந்தோஷப்படுவார். பரவாயில்லையே, அவன் ஒரு தெம்பா சொல்லிட்டு போறானே. அங்கேருந்து போன் அடிச்சு வாழ்க்கையே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, கை நழுவி போயிடுச்சு, நம்ம வாழ முடியாது அப்படின்னு வாய்ஸ் மெசேஜை போட்டா அவன் குருநாதர் என்ன ஆகும்? இதே மாதிரி தான் 1000 தடவை நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன். யாருக்கு? பிரபஞ்சத்துக்கு. வாழ்க்கை இல்லை, சாகலாம் அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலையில போய் அப்படி கால் எடுத்து வைப்பேன். அப்படியே உள்ளுக்குள்ளேயே தியானம் ஓடும். அப்ப என்ன பண்ணுன்னா, அப்படியே தன்னையே மறந்துட்டு அப்படியே உட்காந்துருவேன். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்து சாவை மறந்துடுவேன். சத்தியமாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில போய் இப்படி காலை வச்சு சாக போனவன் அப்படி மேலையும் கீழையும் பார்த்துட்டு தியானம் வந்துருச்சு. அப்படியே உட்கார்ந்தே இருப்பேன். 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பரவசம், எங்கேயோ இருக்கிற மாதிரி. அப்ப நான் எப்படி நினைப்பேன்னா, கடவுள் ஆயிட்டோம் அப்படின்ட்டு நடந்து வந்திருக்கேன். பழனிக்கு அப்படியே ஆட்டோவில் வருவேன், அப்படியே ரூம்ல பாம்பு கடிச்ச மாதிரி படுத்து கிடப்பேன். அப்புறம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி அப்படியே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு நண்பர். அவர் பிளாக் டீயை வாங்கி இறைவா அப்படிம்பாரு. அப்போ அவர் இறைவன் என்ன கூப்பிட்டு, இறைவா வாங்க இறைவா அப்படின்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது, அப்போ டீ குடிக்கும் போது யோசிப்பேன், சாக தானே போனோம், என்னாச்சு? அப்ப அந்த சாவையே மறந்துட்டோம். அட பாவிகள, சாவையை மறக்கடிச்சிட்டாங்களே. அப்ப இறைவன் மாதிரி ஃபீல்ட்ல வந்தவன், அந்த இறைவன் எங்க? இறைவனும் போயிடுச்சு. அப்ப சாவும் போயிடுச்சு, இறைவனும் போயிட்டாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம காப்பாற்றப்படணும். அப்ப அருணகிரி சாக போனவனை அவனை ஞானியாக்கல, அங்கனை காப்பாத்தி இந்த மாதிரி மயக்கமாக்கி உட்கார வச்சிட்டாங்க. அருணகிரி அங்கனை உட்காரு. அப்ப மயங்கி போனவன பாம்பு கடிச்சிருச்சு. அப்ப அருணகிரி, இந்த பாம்புக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, MBBS MD இதெல்லாம் கிடையாது, இது விசேஷமான கருணாகம், பதஞ்சலி கடிச்சது, அதனால இந்த விஷத்தை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு தியானம் பண்ணிக்கிட்டே கடை. ஒரு நாள் நீ கண்ணு முழிப்ப பாரு, அன்னைக்கு நான் அவனை சந்திக்கிறேன்னு போயிட்டாரு. இப்ப சாக வந்தவர் அப்படியே உட்காந்துருக்கிறாரு, சாவையும் மறந்துட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஒரு நாள் கண்ணு முழிச்சாரு. அப்ப எந்திரிச்சு பார்த்தா எதிரில் அவர் என்ன செய்யறாரு, அவரையே வேற மாதிரி தெரியுது. அப்புறம் பாடுறாரு, அதான் திருப்புகள். அந்த மாதிரி நான் பல நாள் சாக பல இடத்துக்கு போனேன். இப்ப போகும்போதெல்லாம் எனக்குள்ள இன்சிடென்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிடுவான். ஆனா எனக்குள்ள என்ன இருக்குன்னா, சாவணுன்னா பயம், செத்தா அடிபடுமோ, எவன் தூக்கிட்டு போவான். அப்ப அதையும் நான் யோசிப்பேன். நான் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன், இவன் எல்லாம் எனக்கு சாவுக்கு அழுவக்கூடாது, இவன் எல்லாம் என் சாவுக்கு வரக்கூடாது, ஏன்னா இவெல்லாம் என்னை திட்டிருக்கான், பழி வாங்கியிருக்கான். அப்ப நான் எழுதியிருக்கிறேன், இவன் எனக்கு சாகும்போது மாலை போடக்கூடாது, இந்த பொம்பளை அழுது அங்கன மூக்க சிந்தி வைக்கக்கூடாது, இப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அப்புறம் இவன் கோடி எடுக்கக்கூடாது, இவன் அந்த அரிசி போடக்கூடாது, இவன் கொல்லி வைக்கக்கூடாதுலாம் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த கோவத்துல எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறேன். அப்புறம் இவன் மாதிரிலாம் இந்த சாவுக்கே வரக்கூடாது, அன்னைக்கு பார்த்து அவனுக்கு வேற ஏதாவது வேலை வேற ஊருக்கு போயிடணும், அப்ப நம்ம டப்புன்னு செத்து அதை தூக்கிடணும், அப்புறம் இருட்டில் வரணும் அவன், அவர் தூக்கிட்டாங்களா, அவர் போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அவன், அப்படின்னு வச்சிருக்கேன். அப்ப அதே மாதிரி இங்க குதிச்சிட்டோம்னா ஃபாரஸ்ட்டுக்காரங்க கை தனியா கால் தனியா பிரிஞ்சு போனா கரெக்டா எடுத்துட்டு போயிடுவாங்களா? இது எப்படி நடக்கும்? ஒருவேளை குதிச்சு குணா படத்துல இருக்கிற கமல் மாதிரி ஒரு மாதிரி கண்மணின்னு ஒரு அரக்கிருக்கு மாதிரி ஆகிட்டோம்னா அப்ப என்ன பண்றது? இதோட வாழ்க்கை என்ன மோசமா போயிருமே. அப்புறம் மாதிரி குணாவில் அந்த இப்படி லெட்டை வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பாரு, அந்த கதையாகி போச்சுன்னா என்ன பண்றது? அதையும் யோசிக்கிறேன். இப்ப தப்புன்னு சாகணும், அது எப்படி சாகிறது? அது வலிக்காம சாகணும். அப்ப தியானம் பண்ணி சாகலாங்கிறாங்க. அப்ப தியானம் பண்ணி சாகிறது நமக்கு தெரியல. இப்ப குருமாரெல்லாம் என்ன சொல்றாங்க, தியானத்தில் செத்துக்கொண்டே இருக்கிறேன்
தினந்தோறும் சாகுறேங்கிறான். நானும் தியானம் பண்ணி பார்க்குறேன், சாவே வர மாட்டுது. இதை எப்படியோ மூச்சை இப்படி இழுக்கிறேன், இப்படி அடக்கிறேன், அப்படி அடக்கிறேன், வர மாட்டுது. அப்போ ஏதாவது ஒரு கொடூரமாக பண்ணி தான் சாக வேண்டியது மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பல டைம் ட்ரை பண்ணி அதில் மிஸ் ஆகி இருக்கும்போது ஒரு நாள் நமக்குள்ள அந்த உயர்ந்த தியானம், நீ சாக வேண்டிய ஆள் தான், ஆனால் நீ வாழணும். ஏன்னா மிஸ்டேக் எங்கே நடந்துச்சுன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே ஒளியாக வந்துட்டேன் ஒளியா. நீ அப்பவே என்னை நம்பி இருந்தனா சாவவே போயிருக்க மாட்டேன், துன்பத்தையும் துயரத்தையும் ஹாயா அனுபவிச்சிருப்ப. இப்ப நான் வந்ததையே நீ மறந்துட்டு தியானம் வருது, கடவுள் வருகிறார், நல்ல சக்தி இருக்கு, ஆனா துன்பம் போகல, துயரம் போகல. இப்ப நிறைய வீட்டுல பாருங்க, நம்மளுடைய மாணவர்கிட்ட பாத்தீங்கன்னா தியானம் பிரமாதமா வரும், ஆனா அவன் வீட்டுல வறுமையில இருப்பான், சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருப்பான், கடன்காரன் அவனை துரத்துவான். இங்க தியானம் அப்படியே சூப்பரா வரும், அப்படியே மெய் மறந்து உட்காந்துருப்பான். கட் பண்ணா அங்க போன் வரும், கடன்காரன் போன் பண்ணுவான். இப்ப இவனுக்கு என்ன நடக்கும்னா, அப்ப என் படத்தை பார்ப்பான், குருநாதா தியானம் அப்படி வருது, அநியாயத்துக்கு தியானத்தை கொடுக்குறீங்க, கடனை ஒழிக்க மாட்டீங்களே, என்னதான் பண்றது அப்படிமா. அது உடனே சொல்லு, இப்படியே உட்காந்து இப்படி கண்ணை மூடிட்டே இருந்தேன்னா பிள்ளைக்கு பீஸ் எவன் கட்டுவான்? இப்படி என்னதான் உன் கதை? எல்லாரும் வேலைக்கு போறாங்கல்ல, நீ வேலைக்கு போறியா? இப்படியே உட்கார்ந்தே இருந்த, நீ அந்த பக்கம்லாம் போகாத. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் அம்மா சொன்ன மாதிரி அந்த பெரியவர்கிட்ட போகாத, போனேன்னா அவன் வாழ்க்கை போயிடும். அதே மாதிரி பல வீட்டில் உங்களை சொல்லலாம், அவரெல்லாம் போய் பார்க்காத, காசு கிடைக்குதா, கண்ணை மூடிட்டு உட்கார்ற, உனக்கு சுகமா இருக்கு, அடுப்பு எரியுதா வீட்டில்? இப்ப வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, உனக்கு சுகம் இருக்கிற மாதிரியே அடுப்பு எரியணும், நாங்களும் சுகமா இருக்கணும். இப்ப நீ மட்டும் சுகத்தை அனுபவிச்சுக்கிற, குருநாதனை பார்த்துடுறேன், ஐயோ பரவசம் தியானம் அப்படிங்கிற. இப்ப வீட்டில் நாங்களாம் என்ன பண்றது? நாங்க கண்ட டிவியில இருக்கிற பாட்டை கிட்ட போட்டு இதை தேத்திக்கிட்டு அலையிறோம் நாங்க. அப்படிதான் பல வீட்டில் நடக்குது. அப்ப நீங்க இதெல்லாம் நிதானிச்சு, அப்ப அந்த துன்பத்தை துயரத்தை என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும், எழுந்துடணும். வறுமையில ஊருக்காக பிறருக்காக பிச்சை எடுக்காம தனக்காக உழைக்கணும், தனக்காகணும், தான் குடும்பத்துக்காகணும். அந்த எந்த சூழல்லையும் இந்த தியானம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகன்னு ஒருத்தன் புள்ள பொண்டாட்டிக்கு சோறு போடணுங்க. தியானத்தை ஒருத்தன் வளர்க்கணும்னா அவன் துயரத்திலையும் துன்பத்திலையும் அவன் எதிர்கொள்ளணும், அவன் வாழணும். அப்ப தியானத்தில் உயர்ந்த எல்லா ஞானியும் அவன் துன்பத்தையும் துயரத்தையும் எதிர்த்து போரிட்டான், எதிர்த்து வாழ்ந்தான், எதிர்த்து ஒரு வேலை செஞ்சான். அப்ப துன்பத்திலையும் துயரத்தையும் அனுபவிக்க விட்டுட்டு, என்னுடைய சுகம்தான் முக்கியம், என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், நீ எப்படி வேணாலும் குடும்பம் போ, எப்படி வேணாலும் வீடு போ, நான் தியானம், நான் குரு, நான் இப்படி சுத்தி தெரிவேன்னு சுத்தி தெரிஞ்சா வாழ்க்கையில என்ன ஆகும்? என்ன கடைசியில உன்னால என்ன ஆகும்? குடும்பமும் ரோட்டுக்கு வந்துடும். நீ தியானத்துல குருவோட சுத்திக்கிட்டே இருக்கிறல்ல, குரு கூப்பிடுவாரு, சரியா இல்லை, நீ இப்படி சுத்தாத, இது சரியில்லை அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லுவாரு, 2 வாட்டி சொல்லுவாரு, 3 வாட்டி சொல்லுவாரு. அப்புறம் கேட்க மாட்டான். ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, அவர் வேற எங்கேயாவது போயிடுவாரு, நகரத்துக்குள்ள ஒளிஞ்சிருவாரு. அப்ப இந்த சுத்தி தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? சுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவனும் ரோட்ல ஒன்றும் இல்லாம வெட்டியா போயிடுவான். அப்ப குடும்பமும் வெட்டியா. இவ்வளவுதான் விஷயம். அப்ப வாழ்க்கையில ஒருத்தரால இன்னொருத்தர் துன்பப்படக்கூடாது. தியானத்தோட தத்துவமே என்னன்னா, அந்த சோகத்தையும் துன்பத்தையும் எதிர்கொள்ள கத்துக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நாமெல்லாம் ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன், அந்த குடும்பத்துக்குள்ள துன்பம் சோகம் நம்மெல்லாம் இருக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா அதை எப்படி கையாளணுமோ அதை நான் கையாளல, அது பிரபஞ்சம். அதை எப்படி பார்த்துக்கணுமோ, அதை எப்படி சரி செய்யணுமோ அதை அப்படிதான் சரி செய்யும். அப்ப ஒரு குருவாக இருக்கப்பட்டவனுக்கு கூட அந்த இடத்தை எப்படி கையாளணுங்கிறத நிதானமா, அதையும் தியானமா, அதையும் கலையா அவர் பார்க்கிறார். அப்ப அவர் எப்படி பார்க்கிறாரு? குடும்பத்தையே தன்னுடைய தியானம் மாதிரி பார்க்கிறாரு. அப்ப தியானத்துல ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டுருச்சு, எனக்கு தியானத்துல ஒரு உடல்ல ஒரு வலி ஏற்பட்டுருச்சு. இப்ப நான் மலேசியாவுக்கு போனேன், அப்ப அடியில என்ன ஆயிடுச்சு? சந்திரக்கலை ஃபுல்லா பாதிச்சிருச்சு, கை, ஒரு காலு, இதய பகுதியெல்லாம் பாதிச்சிருச்சு. அப்ப சந்திரன் தான் தியானத்துல எக்ஸ்பர்ட், சூரியன் நமக்கு அதிகமா ஓடாது. அப்ப தியானம் பண்ண முடியாது, அப்ப இயல்பு வாழ்க்கையை பார்க்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல நம்ம எப்படின்னா, எதிர்கொண்ட விதம் இருக்குல்ல, அந்த எதிர்கொண்ட விதம் அந்த தியானத்தை வச்சு, அந்த வடிவத்தை வச்சு
அந்த வலியை பொறுத்துக்கிட்டு மருத்துவமனைக்கே போகாம அந்த இடத்தையெல்லாம் நாமே சரி செஞ்சோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி செஞ்சு கொண்டாந்தோம். ஆனா நாம் அனுபவிச்ச துன்பம் ஏராளம், அந்த வலி ஏராளம். படுத்தா அப்படி திரும்ப முடியாது, இப்படி ஒரு சைடாவே இருக்கணும், அப்படி எழுந்து அப்படி நிற்க முடியாது. கிட்டத்தட்ட 7 வகுப்பு அப்படி எழுந்து நிற்க முடியாம இப்படிதான் இப்படி திரும்ப முடியாது. 7 வகுப்பு 400 பேர் 500 பேர், 7 வகுப்பும் இப்படி திரும்ப முடியாம நின்று தான் பேசணும். ஒரு வகுப்புல 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசணும். ஒரு வகுப்புக்கு போறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் பண்ணணும். அப்ப அங்க இருக்கிற உணவு, அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு ஒத்துக்காது. அப்ப இந்த அடிய வந்திருக்க உங்கள்கிட்ட போய் எனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப இதை ஒருத்தன் பொறுத்துக்கிட்டான் பாத்தீங்களா, இதை ஒருத்தன் ஏத்துக்கிட்டான் பாத்தீங்களா, இது நமக்கு நடக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான் பாத்தீங்களா. அப்ப எனக்குள்ள துன்பம் இல்லை, அதை ரசிச்சுட்டேன். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய அடிப்பட்டதை, என்னுடைய வலிய நான் ஒவ்வொரு நாளும் ரசிக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை நேசிக்கிறேன். அதனால கடந்து போறதுக்கு எனக்கு ரொம்ப எளிதா இருக்கு, ரொம்ப ஈஸியா கடந்து போறேன். அப்ப என்னை பொறுத்தளவுக்கு ஒரு இன்பம் எனக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு புகழ் எனக்கு ரொம்ப கஷ்டம், பணம் ரொம்ப கஷ்டம், அதிகாரம் ரொம்ப கஷ்டம். துன்பம்னா நான் ரொம்ப அழகா கடந்துருவேன். அப்ப துன்பம், துயரம், கண்ணீர், என்னை யாராவது கஷ்டப்படுத்துறதெல்லாம் எனக்கு எளிதா கடக்கப்படுறதுக்காக நான் பல ஆண்டுகள் இதுல எக்ஸ்பீரியன்ஸா அனுபவப்பட்டேன். அப்ப அடிப்படையாகவே இதை எளிமையா கடக்கும்போது, அந்த இடத்த ரொம்ப அழகா கடக்கும்போது, அப்ப நம்ம என்ன ஆயிடுறோம்னா, இந்த கர்ம வினையோ, இந்த துன்பமோ, இந்த பாவமோ நம்மளை சேர்ந்தும் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியல. துன்பங்கிறதுல என்ன தெரியுங்களா ஹைலைட்டு, அந்த துன்பத்தை கண்டு நீ பயப்படுற பாரு, அப்ப நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். துன்பத்தை கண்டு கதாநாயகன் மாதிரி வாழ உருவுற பாரு, அப்பதான் நீ ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். பல கர்ம வினை, சனீஸ்வரன், ராகு, கேது, சுக்கிரன், புதன், சந்திரன் எல்லா பேருமே என்னை பார்த்து ரொம்ப அசந்து போனாங்க. ஏன்னா எல்லா திசையிலுமே எனக்கு ஒரு பாதிப்பு இருந்துச்சு. எல்லா திசையிலுமே நீங்க வந்துட்டீங்களா, ஐயோ நீங்க வந்துட்டீங்கன்னா, போன வாட்டி ராகு திசையில ஒரு 25 மணி நேரம் அழுதேன், நீங்க வந்துட்டீங்கல்ல இன்னும் அதிகமா அழுவேன், ஐயோ நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அப்படி ஆகும்போது எனக்கு எல்லா திசையும் ஒண்ணுதான். ஜோசியக்காரர் சொல்லுவாங்களே எல்லா நாளும் ஒண்ணுதான்னா, பிறந்ததுலேருந்து வறுமையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பிறந்ததுலேருந்து கண்ணீரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள்னா பரவாயில்ல, 33 ஆண்டுகளா துன்பத்தையும் துயரத்தையும் வெறும் தோல்வியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கவனுக்கு அப்ப எந்த திசை வந்தானா, எந்த ராசி நடந்தானா, எந்த நட்சத்திரம் நடந்தானா, எல்லாமே ஒரே மாதிரி தான். அப்ப அதை ஒருத்தரால ரசிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் வாழ்க்கையில துன்பத்தை ரசிக்க முடியுமா? துன்பத்தை கொண்டாட முடியுமா? 33 ஆண்டுகளா நான் கொண்டாடணும். அந்த துன்பத்தை கொண்டாடலைன்னா நாம எப்படி நிக்க முடியும்? லைன் பைட்ல எப்படி நிக்க முடியும்? அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, இருந்தாதான் வேட்பாளர் ஆக முடியும். பணமும் அதிகாரமும் இல்லாம ஒருத்தன் வேட்பாளரா நிக்கிறதுன்னு இருக்குல்ல, அவன் நின்னும் கொஞ்சம் ஓட்டும் வாங்குறது இருக்குல்ல, அது எப்படி நிகழும்? அதே மாதிரிதான் இந்த உலகம் முழுக்க எல்லா மனிதனும் ஓடுறான். ஆனா துன்பத்தை வச்சுக்கிட்டு, கண்ணீரை வச்சுக்கிட்டு, நோயை வச்சுக்கிட்டு, கஷ்டத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான் பாரு, அவன் தான்டா ஹீரோ, அவன் தான் ரியல் ஹீரோ, அவன் தான் ரியல் ஹீரோ. இந்த உலகத்துல, இந்த ஊர்ல வாழ்றது பெரிய பெருமை கிடையாது. அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம ஒருத்தன் வாழ்றான் பாரு, அவன் தான்டா ஹீரோ, அவன் தான் சிவபெருமானோட புள்ள, அவனை தான் சிவன் பார்ப்பான். புரியுதுங்களா? அழுவுறோம் பாரு, அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு நம்பிக்கையோட போறண்டா அப்படின்னு வைக்கிறான் பாரு, அவன் தான் விஷயம். இந்த உலகத்துல எத்தனை மூலையில, எத்தனை இடத்துல விவேகானந்தன் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அழகு, தன்னுடைய திறமை, தன்னுடைய உடல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு துன்பம் 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 துன்பம். ஆனா துன்பத்திலையும் ஒரு வீரத்தோட நிக்கிறது இருக்குல்ல, ஒரு யானை மாதிரி நிக்கிறது இருக்குல்ல. என்னை கண்டெல்லாம் நிறைய பேர் பயந்தான். ஏன்னா இவ்வளவு பெரிய துன்பத்தை வச்சுக்கிட்டே இவ்வளவு பெரிய துமுறா இருக்கிறானே, இவங்கிட்ட அதிகாரம் கிடைச்சா என்ன ஆகும்? நீங்க நினைச்சு பாருங்க. ஊர்ல எல்லாம் 300-400 வீடு, ஒருத்தனை மதிக்க மாட்டாங்க, திமுரு. ஏன்னா நான் ஏழடா, திமுறாதான் இருப்பேன். நீங்க ஏங்க அப்படி இருக்கீங்க? ரொம்ப துன்பங்க, அதனால திமுறா இருக்கணும். நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சோகங்க, அப்பதான் இருமாப்பா இருக்கணும். எங்க வீட்டிலேயே கூப்பிட்டு சொல்லுவாங்க, எங்க மனைவி கூப்பிட்டு சொல்லுவாங்க,
ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஏன் இவ்வளவு துமுறு? ஒண்ணுமே இல்லைன்னாலதான் துமுறு இருக்கு. ஏன்னா அந்த திமிரும் இல்லைன்னா, அந்த ஒண்ணுமே இல்லாததுல அதுவும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். புரியுதா? நீ சோறு போடுற, நான் சோறா அதை பார்க்கல, உப்பா தான் பார்க்கிறேன். அதனாலதான் அதிக சொர்ணையோட இருக்கிறேன். புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல 10 ஆண்டுகள் என்னுடைய மனைவியோட வீட்டுல இருந்திருக்கிறேன். ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்னுடைய உறவுகள் என்னுடைய ஊர்ல இருந்திருக்கிறேன். எல்லா ஆண்டுகள்லையுமே நான் தோல்வியை மட்டும்தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட என் கூட படிச்ச, என் கூட வளர்ந்த எல்லா மாணவர்களுமே ஒரு பெரிய லெவல்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு துறையில போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாம, எந்த வருமானமும் இல்லாம, அப்ப ஒருத்தன் தோல்வியிலே இருக்கிறான். ஒருத்தன் எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் வெற்றி கிடையாது, எதை எடுத்தாலும் ஒரு நல்ல செயல் கிடையாது. அப்ப கையில பணம் கிடையாது, எந்த வடிவத்திலையும் மாற்றம் கிடையாது, ஒரு செருப்பை மாத்துறதுக்கு காசு கிடையாது, ஒரு உடைய மாத்துறதுக்கு காசு கிடையாது. அப்ப அந்த விஷயத்துல ஆனா ஒருத்தன்ட்ட இருக்கிற பேச்சு, அந்த கம்பீரம், அந்த திமுரு, அந்த கான்பிடன்ட் இல்ல, மிஸ் ஆகவே இல்லை. என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தன் பார்த்துட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பார்க்கறான்ல, வறுமையிலே இருக்கிறேன், ஆனா அதே திமிர்ல இருக்கிறேன், அதே கிரிப்பு. அந்த கிரிப்புங்கிறது இருக்குல்ல, ரொம்ப சோகங்க, நாளைக்கு ஜெயிச்சிருவேன். நீங்க என்னங்க, என்ன சாவலையா? என்ன பல பேர் கேட்டாங்க, என்ன நீங்க சாவல, நீங்க செத்துருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் சாவ மாட்டேன், பல பேரை கொன்னுட்டு தான் சாவேன். இதான், இப்படிதான் பேசுறது. என்னுடைய உறவினர்கள்லாம் விசேஷத்துக்கு வரும்போது என்ன கண்டா பயப்படுவாங்க. என்ன தைரியத்துலப்பா நீலாம் வாழ்ந்துட்டு இருக்கேனா? இப்போ நீயே கொள்ளடிக்கிற, நீயே இப்படி வாழும்போது, இப்போ நான் சும்மா சாதாரணமாக ஊரை சுற்றிட்டு இருக்கேன், நான் வாழ மாட்டேனா? வட்டிக்கு கொடுத்து நீ வாழும்போது, வட்டிக்கு கொடுத்து இவ்வளோ இருமாப்பா பட்டு சேலை கட்டி நகையை போட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லும்போது, ஒன்றுமே இல்லாமல், எதுவுமே இல்லாமல் உனக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற போது நான் வாழ மாட்டேனா? இப்போ எனக்கு துமுறு இருக்காதா? அவ்வளோதான். அப்போ அவங்களால என்னை வீழ்த்தவே முடியல. புரியுதுங்களா? அப்போ பல பேர் பல வடிவத்தில், உண்மை இது ஞானம் தியானம்லாம் அப்புறம், தியானம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வறுமையை எங்கிருந்து தான் ஒரு சக்தி எனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா தெரியல. அந்த வறுமையை எதிர்த்து நிற்கிறது. அந்த சோழன், ராஜராஜ சோழன் போர் பண்ணியிருக்கான், நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. வறுமையை எதிர்த்து போர் பண்ணியிருக்கேன், வறுமையை எதிர்த்து வாள் வீசி இருக்கிறேன். அதனாலதான் நான் சொன்னது, நான் சந்திக்கிற ஒவ்வொரு மக்களையும், நான் ஒவ்வொரு இடத்துலையும், ஹாஸ்பிட்டலில் கால் அடிபட்டு அப்படி கட்டாகி நிற்கும் போது கூட மருத்துவர் என்னை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா மருத்துவரை நான் ஹேண்டில் பண்ண விதம் வேற மாதிரி இருந்துச்சு. புரியுதுங்களா? நைட்டு 10 மணிக்கு டிஸ்சார்ஜ் நீ பண்ணாதான் நான் பண்றேன்னு. புரியுதுங்களா? டிஸ்சார்ஜ் சீட்ல நீங்க எழுதாதீங்க, நான் எழுதிக்கிறேன். என் தாயார் பக்கத்துல இருந்தாங்க, என்னால எழுந்து நடக்க முடியாது. தாயார் கூப்பிட்டு சொன்னேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், நீ என்னை தூக்கிட்டு போறியா இல்லை நானே நடந்து போட்டுமானே? கால் தொங்குதுங்க, ஒரு பாதம். அப்போ இல்லைப்பா, கொண்டு போய் சேர்த்து அங்கே ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லைப்பா, கூட்டிகிட்டு போ, காசு வரும், அவ்வளோதான் விஷயம். அப்போ அடுத்த நாள் அந்த வீல் சேரில் உட்கார வச்சு நானே டிஸ்சார்ஜ் பண்ணேன். ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை நான் உடைச்சேன். நீங்கள் எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட வரமாட்டேன்னு இப்படியே சொன்னேன். மரணம் எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, மரணம் என்னை ரசி, மரணம் என்னை நேசி, மரணம் என்னை பார், மரணம் என்னை பார்த்து கொண்டே இரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால நான் மரணத்தை பார்க்கிறேன், மரணத்தை ரசிக்கிறேன், மரணத்தை ஒரு கலையா பார்த்து நான் போயிட்டே இருக்கிறேன். வர்றேன் மிஸ்டர், MBBS MD படிச்ச டாக்டர், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வெளியில நிக்க முடியல. 12 ஆண்டுகள் தவம் செய்த ஒரு இடம் எங்க ஊர்ல இருக்கு. ஒரு மகான் ராகவேந்திரர் 12 ஆண்டுகள் தவம் செஞ்ச இடம். அந்த இடத்துல போய் அப்படி நிக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு போல, அங்கே போய் நிக்கிறேன். மிஸ்டர் ராகவேந்தர், நான் வந்திருக்கிறேன், என் கால் இப்படி தொங்குது. MBBS படிச்ச MD படிச்ச மருத்துவர்கள் தத்துவம் பேசுறாங்க, பஞ்சு டைலாக் பேசுறாங்க. உங்களுக்கு கிட்னி எல்லாம் நல்லா இருக்கு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, கால் தானே போயிருக்கு, அதுவும் பாதிக்கும் பார்த்தேன், பாதிக்கலையே அப்படிங்கிறாங்க. அப்ப கிட்னி பாதிக்கணும்னு அவர் ஃபீல் பண்றாரு மாதிரி இருக்கு. இப்படி பேசுறாங்க. அப்ப வலியோட இருக்கிறேன், ஆனா அவங்க தத்துவம் பேசுறாங்க, அவங்க அதிகமான பஞ்சு டைலாக் பேசுறாங்க. என்னோட ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கால் மட்டும் தான் போச்சா, தலை போலையான்னு சொல்றான். இப்படி இருக்கிறேன். மிஸ்டர், நீங்க தியானம் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா டாக்டரை தூக்கி போட்ட மாதிரி உங்களையும் தூக்கி போடுவேன். அதனால ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்ப ஒரு அசட்டு தைரியத்தை கொடுங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு திருப்பி வரணும்.
நான் அவ்வளோதான் முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன். அப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு யார் என்னை கூட்டிகிட்டு போனான்னா, அருணகிரிங்கிற பேர் கொண்ட ஒருவர் என்னை கூட்டிகிட்டு போனார். அவங்க அங்கே மருத்துவமனையில் போய் ஆப்ரேஷன் பண்ணி மீண்டு வெளியில் வந்து ஒரு 9 மாதம் 10 மாதம் நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்தேன். மொத்தமாக முடிஞ்சிட்டான் அப்படின்னு நினச்சாங்க. திருப்பி எழுந்து காசு சம்பாதிக்க பணம் சம்பாதிக்க போல 12 ஆண்டுகள் எங்கே தவம் பண்ணாரோ அதே ராகவேந்திரட்டே போய் நின்னேன். டெய்லியும் போய் நின்னேன். தியானம்லாம் வராது. அப்போ ஒரே விஷயம் சொன்னேன், மனிதனை தாண்டி உன்னை நம்புறேன், எனக்கு ஏதாவது ஒரு வெளிச்சத்தை காட்டு. எனக்கு ஒரே ஒரு செயல் தான், நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அந்த பொண்ணை ஏமாத்திட்டதா சரித்திரம் வந்துடக்கூடாது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், அவளுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை செஞ்சு கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பாதை காட்டு அப்படின்னேன். அப்போ அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன். அடுத்தது வாழ்க்கையில். அப்போ அங்கே தான் எனக்கு ஓம்னு ஒரு பேர் கிடச்சிச்சு. அப்போ அந்த ஓம்னு பேர் வைக்கும்போது ஒரு 200 அடியில் 300 அடியில் ராஜராஜ சோழனுடைய அரண்மனைக்கு மேலே என் தலைக்கு மேலே நின்று ஒரு மயில் என்னை பார்க்குறான். அப்போ தான் முதல் முறையாக என்னுடைய பேரில் ஓம்னு நான் உச்சரிக்கிறேன். ஒரு மயில் 300 அடிக்கு மேலே நின்று என்னை பார்க்குறான். அப்போ இந்த வடிவத்தில் அங்கிருந்து தொடங்கினேன். அப்போ பல்வேறுபட்ட வறுமை, பல்வேறுபட்ட கொடுமை. ஆனால் அந்த இடத்துல கால் உடைந்தவன், சரியானவன், அங்கே உட்காராதவன் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே 11 ஆண்டுகள் மேலே நடந்தேன். எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டேன். வாழ்க்கையில் எல்லா சூழலையும், வறுமை, கொடுமை, நம்மளை பழிச்சவன், பார்த்தவன், போனவன் எல்லாத்தையும் சுக்கு நூறாக நொறுக்கி போட்டு வந்துட்டுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, உறவுகள், நண்பர்கள்னா இது கனவா இல்லை நினைவா? இவர் என்ன இப்படி ஆகிட்டாரு, இவர் செத்தா எவன் வருவான் தூக்கி போடுறதுக்குன்னு பார்த்தா இவரை சாமியா கும்பிட்றாங்களே, இது என்னடா இது? ஐயோ இவர் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு, இவருக்கு தூக்கி போடுறதுக்கு 5000 ரூபா நம்ம கொடுப்போமா? ஐயோ நம்ம போயிடக்கூடாது, நம்மகிட்ட 1000 ரூபா ஷேர் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சா 500 நாற்காலியை போட்டு உட்காந்து இவர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, இது என்னடா இது என்ன அப்படின்னு குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி இதுக்கு 10,000 ரூபா வட்டிக்கு வாங்கி இதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எங்க என்ன சார்ந்தவங்க நிறைய பேர். இது எப்படி இருக்கும் நினைச்சுப்பாரு. அப்ப இதை சாதாரணமா பிரேக் பண்ண முடியுமா? அப்ப எத்தனை நாள் இருந்திருக்கோம். அப்ப யார் இருந்தா என் கூட? நண்பர்கள் இருந்தாங்களா? யார் வறுமையில டிஸ்கஷன் பண்ணி நம்மளை தேத்த முடியும்? உங்களுக்கு ஒரு 30 லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு வச்சுங்களே, கட்டின பொண்டாட்டி கூட அடிக்கடி குக்கர் விசில் மாதிரி நம்மளை தட்டிக்கிட்டே இருப்பா. அவ்வளவுதானா? போட்டுக்கிட்டு போயிடுச்சா? தேர மாட்டீங்களா? எனக்கு தெரியும். எங்கள் அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன், கழுத்தை நீட்டும் போதே இது தேராது, இது அந்த படம் ஓடாது. அவள் தான் சொன்னான், ஐயோ அந்த படம் அப்படி, இந்த படம் இப்படி, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், அப்புறம் போக சரி, இந்த படம் 10 வருஷமா இப்படியே தான் இருக்கு, இந்த படத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லையே அப்படின்றான். அப்போ நமக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. இதே மாதிரி தான் என் கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்து அடிபட்டு நிற்கும்போது வருவா யாரு, எங்கள் அம்மாவுடைய அவங்க பொண்ணோட அம்மாவுடைய பெரியம்மா வரும், என் மாமியாரோட மூத்தவங்க. பொண்ணை கொண்டு பால் கிடத்துல தள்ளிட்டோமா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? அவர் இல்லைல்ல, அவருக்கு கேட்காதுல்ல அப்படின்னு அவங்க என் பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க, அவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுவோம், அது தைரியத்தில் அவர் கேட்கட்டும், அப்போதான் நான் பேசினேன் அப்படிங்கும். இப்படியெல்லாம் இருந்தாங்கல்ல. அப்படி இருக்கிற அவங்களோட தோழனா, நண்பனா, அவங்களோடே வாழ்ந்தேன். எதுக்கலை, திட்டலை, விமர்சனம் பண்ணலை. அப்போ அவங்களை எப்படி செஞ்சேன், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் எதுங்க, ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியும், ஒரு நாள் நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களே உட்கார வச்சு ஒரு லெமன் ஜூஸை போட்டு கொடுத்து குடிங்க, உட்காருங்க, பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போனோன்னா அவங்க போகும்போது எப்படிமா போவாங்க, மருமகன்கிட்ட வேலை தான் இல்லை ஆனால் நல்லவராக இருக்கிறாரு. இப்படிதான். அப்போ ஊரில் ஒரு கோயில்கிட்ட உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பேன், தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கேருந்து 4 பேர் வேலைக்கு போனவங்க காலையில் போகும்போது என்னை பார்த்துட்டு போவாங்க. 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க, திருப்பி 5 மணிக்கு ரிட்டர்ன் வரும்போது என்னை பார்ப்பாங்க, அதே நேரத்தில் உட்காந்துருப்பேன். அப்போ நான் இடையில பிரேக்கில் அங்கங்கே போயிடுவேன், ஆனால் அவங்க கண்ணுக்கு நான் அங்கே உட்காந்துருப்பேன் அந்த டயத்தில். அப்போ உங்கள் நேராக வீட்டில் வந்து உங்கள் மருமகனுக்கு எந்த வேலையும் இல்லையா, ஏன் எப்போ பார்த்தாலும் அங்கேயே உட்காந்துருக்காரு, வேலையே கிடையாது அவருக்கு அப்படிம்பாங்க. அப்போ அவங்க இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டில் அவரை போய் அவர் ஊரில் இருக்க சொல்லு, எங்கள் ஊரில் வேலை இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது அப்படின்னு
பெண்ணை பெத்த அம்மா பல நாள் அழுதுச்சு. அதே அம்மாவை ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சுன்னா, கையெடுத்து கும்பிட்டு, உன் வீட்டுக்கார உங்க ஊருக்குன்னு போக சொல்லிடாத, இங்கேயே இருக்க சொல்லு, நம்மளோடய இருக்க சொல்லு. அப்ப எந்த வருமானமும் கிடையாது. அப்ப என்னுடைய நம்பகத்தன்மையை வச்சு இதை மாத்தினேன். அப்ப நான் என்ன பண்ணேன், காசால பணத்தால ஒரு சந்தோஷம் கொடுக்க முடியாது. உண்மையான சந்தோஷம் ஒரு கஞ்சி தண்ணி கொதிக்க வச்சு நீராற இருந்தாலும், அங்க நீ கஷ்டப்படும் போது, கால் வலியால துன்பப்படும் போது, அங்க உனக்கு மகனாக, அங்க உனக்கு ஒரு சேவகனாக நான் இருந்து பணி செய்யும் போது, நீ ஏதாவது ஒன்று ஆயிட்டா நமக்காக ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினைப்ப உருவாக்கி அந்த துன்பம் துயரத்துல அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு பாதுகாப்பா இவர் ஒருத்தர் இருக்கட்டும். அப்ப அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இல்லைன்னா தேடுவாங்க. என்ன 55 வயசுக்கு மேல என்ன பெரியவங்கெல்லாம், வயசானவங்கெல்லாம் என்ன தேடுவாங்க. அவரு அந்த பையன் இருந்தாருன்னா போதுங்க, மனசு சந்தோஷமா இருக்கும். எங்கங்க இருக்காரு அவரு, நான் 2 நாள் சென்னைக்கு போயிட்டேன்னா என்ன தேடுவாங்க. அப்ப இவங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, என்னதான் அப்படி தேடுறீங்க, வீட்டுல எவனும் மதிக்க மாட்டான், எவன் மரியாதையா நடந்துக்கிறான், அவருன்னா பக்குவமா சொல்றாரு, எவனும் மதிக்க வேண்டாம், நீங்க உங்களையே மதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆறுதலை சொல்லி, சாவு பயத்தையோ கண்ணீரோ வரும்போது தட்டி கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை யார் பேசுவா சொல்லு. போன வாரம் 5000 ரூபா ஒருத்தன் பணம் வாங்கிட்டு போனான், அவன் வாங்கும்போது நம்மளை நடிச்சான், அப்புறம் நம்மளை பார்த்துட்டு ஒளிஞ்சு போறான். அவன் கூட இப்படி பேச மாட்டான், ஆனா உன் மருமகன் பாசமா பேசுறாரு, அப்ப அவரை தேடுறோம் அப்படிமா. அதே மாதிரி ஊர் முழுக்க அவ்வளவு வறுமையிலையும் அவ்வளவு அன்புலையும் எல்லாரோட கனெக்ட் ஆகுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்க பணக்காரனாகி வீட்டுக்கு வீட்டு மிக்சி கொடுத்து கிரைண்டர் கொடுத்து கனெக்ட் ஆகுது இல்ல, ஏழையா இருந்து கனெக்ட் ஆகணும் முடியுமா உங்களால? வறுமையில இருந்து கனெக்ட் ஆகணும் முடியுமா உங்களால? உங்களுக்குள்ள துயரம் ஆறு மாதிரி ஓடணும், ஆனா எல்லாரோடையும் அப்படி நிக்க முடியுமா? நான் நின்று எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் நின்றுருக்கேன். 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கிடையாது, 19 ஆண்டுகள் வறுமை, ஆனா 19 ஆண்டுகள் மகிழ்ச்சி, எல்லாரோடையும் கனெக்ட். எப்பா அந்த பையன் ஜெயிக்கவே வேண்டாப்பா, அவன் நம்ம கூட இருந்தா போதும்பா. அப்ப 60 வயசுல ஒரு பெரியவர் சொல்றாரு, நீங்க வேலைக்கு போகாதீங்க, நான் வேலைக்கு போறேன், நான் போய் சம்பாதிச்சுட்டு வர்றேன். அப்ப நான் என்னன்னா, அவர் வேலைக்கு போட்டோம், அன்னைக்கு நான் சொன்னேன் அவர் வேலைக்கு போட்டோம், அவங்க என் மனைவிட்டே சொல்லுவாங்க அவங்க வேலைக்கு போட்டோம், ஆனா நான் அவர் மாசம் முழுக்க வருஷம் முழுக்க வேலை செய்யறாருல, நான் ஒரே நாள் லைஃப் லாங் செட்டில்மெண்டா நான் வேலை செஞ்சது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துருவேன். ஒரே அச்சீவ்மெண்ட் தான், அது ஒரு நாள் வரும், ஆமா என்னத்த வந்துச்சு போங்க அப்படின்பாங்க அவங்க. அப்படி இப்படி ஒரு விஷயம். ஆனா அதை தாண்டி 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 ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த 60 வயசு பெரியவர், அந்த அழுதவங்க எல்லாரும் இன்னைக்கு ஆனந்தப்படல, ஆச்சரியப்பட்டுட்டு ஜன்னலை திறந்து பார்த்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் வாழ்க்கை, அதான் செயல், அதான் வடிவம். அப்ப யாருன்னே தெரியாத, நம்மள முகம் தெரியாத ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் வரான், ஒரு மாணவன். அப்ப உங்களுக்கு என்ன வேணும், நான் பார்க்குறேன் அப்படின்னு யாருன்னே தெரியாது. யாருங்க நீங்க என்ன? அவர் என் குருங்க, அவர் என் குரு, அவர் எதுவும் காசு என்ன வாங்க மாட்டாரு, அவர் ஃபேமிலி இங்க இருக்கு, நான் ஏதாவது செய்யணும். நீ யாரியா, நீ ஏன் இங்கெல்லாம் ஏதாவது பண்ற, அவர் குருங்க. அட குரு, எனக்கு அவர் குருவெல்லாம் கிடையாதுங்க, நீங்க ஏதோ வீடு மாதிரி வந்துட்டீங்க, குருன்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்குறேன். குருன்னா என்னங்க, குருன்னா என்னன்னு தெரியாது, குருனா வாத்தியார் மாதிரி, அவர் படிக்கலைங்க, அவர் எப்போங்க வாத்தியார் ஆனாரு அப்படின்னு இவங்க. அப்ப வாழ்க்கையில அவங்க திக்குமுக்க ஆடி போறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில யாரும் பார்க்காத ஒரு புது ரூட்டு, புது வடிவம், புது செயல். அப்ப எல்லா பேரும் ஆன்மீகத்துக்கு போனவன், தியானத்துக்கு போனவன், குடும்பத்தை காப்பாத்துறேன்னு ஒரு சைட்ல காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தனக்குன்னு ஒரு சேமிப்பை உருவாக்குறது பண்ணான். டேய், காசு பணம் அதிகாரம் இதெல்லாம் தொடவே கூடாதுடா. அன்னைக்கு தியானம் இல்லாதப்ப இதை நான் தொடலை, இப்ப தியானம் இருக்கும்போது இதை தொட்டனா அப்புறம் என்னுடைய நான் வந்தேன் பாரு பாதை, அது தப்பா போயிடும். அப்ப எனக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கான், மோசமான மிலிட்ரி மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கான். வறுமையில பணமா இன்னைக்கு நான் பணத்தை தொடரதே இல்லை, ஆனா ஒரு காலத்துல நான் தொடரணும்னு நினைச்சப்ப பணமே வந்ததில்லை. பணத்தை காதலிச்சு 500 ரூபாயும் 100 ரூபாயும் 1000 ரூபாயும் ஓடின பார்ப்போம், 1 ரூபா வராது. அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டே நிக்கணும், பணம் வந்துருமா பணம் வந்துருமா, பணம் வராது. அப்ப அதுலயும் வராத போதுலையும் பணம் வந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்லயே அந்த வாழ்க்கையை நடத்துறது இருக்குல்ல,
அந்த வாழ்க்கையை கடத்துறது இருக்குல்ல, அப்படி கடத்தி 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 வந்து இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு பணம் வந்த போது அதை நான் தொடலை. வேண்டப்பா. ஏன்னா இறைவன்கிட்ட நான் கத்துக்கிட்டது என்னன்னா, எப்ப எல்லாம் நீ பணம் தொடாம இருக்கிறியோ அப்ப எல்லாம் நீ சாதிப்ப, நீ பெருமையாவ. இந்த வாழ்க்கையில இந்த தத்துவம் யாருக்குமே தெரியாது. நீ பணத்தை தொட்டுக்கிட்டு நீ புகழ் அடையலாம் நினைக்கிற, பணத்தை தொடாம இருந்து பாரு, உச்சபட்ச புகழ் அடைவார், உச்சபட்ச பெருமிதத்தை அடைவார். இந்த வாழ்க்கையில கையில பணத்தை எண்ணி நீ சாதிக்க முடியாதத பணத்தை தொட முடியாமையே இந்த உலகத்துல பெரிய சாதனை பண்ணிடுவார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல ரூபா நோட்டை தொடாமலேயே பெரிய சாதனையை பண்ணியிருக்க. தொடாமலே. இதான் விஷயம். அப்ப எப்படி பெரிய விஷயம்? 19 ஆண்டுகள் பணத்தை தொடணும்னு நினைச்ச போது தொட முடியல, பணமா குமியும் போதும் தொடல. இதான் விஷயம். அப்ப வாழ்க்கையில நீங்க எல்லாருமே பார்த்துக்கங்க, தோல்வி, துரோகம், நம்பிக்கை துரோகம், வாழ்க்கையில நம்ம ஏமாத்துறவங்க, வறுமை, இது எல்லாமே நமக்குள்ள நடக்கும், நமக்குள்ள வரும், நமக்குள்ள இருக்கும். ஆனா இத நீங்க யாருக்கிட்டையோ ஒருத்தட்ட சொல்ல போனீங்கன்னா அவரு உங்களை சாச்சிருவாரு, அவரு உங்களை படுக்க வச்சுக்குவாரு. புரியுதுங்களா? அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் காத்திருந்தேன்னா என்னை அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க. பிச்சுக்கிட்டு வெளியில வந்த பார்த்தீங்களா, அதுதாங்க புரட்சி. வறுமையில புரட்சி செய்யறது இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்திலே சிறந்தது. அதனாலதான் பாரதியோட எழுத்துல உயிர் இருக்குங்கிறான். நீ வறுமையில புரட்சி செஞ்சு பாரு, வறுமையில தியானம் செஞ்சு பாரு. 10 கோடி ரூபாய் காசை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணு, 10 கோடி ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணு, எது வேகமா வருதுன்னு பாரு. ஊரே உன்னை தீ வச்சு கொளுத்தமணும், அப்ப நீ தியானம் பண்ணி பாரு, வேகமா தியானம் வரும். ஊரே உன்னை ஆதரிச்சுன்னா தியானமே வராது. ஏமாம்மா தியானம் பண்ணுமா, ஏமா தியானம் பண்ணுமா, அப்பா தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னா தியானமே வராது. தியானம் பண்ணா உன்னை கொன்றுவேன் அப்படின்னா தியானம் வரும். இதான் இதுல இருக்கிற சூட்சமம், இதுல இருக்கிற ரகசியம், இதுல இருக்கிற உண்மை. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வாழ கத்துக்கணும். நோய் வந்துட்டா சத்தியமா சொல்றேன், மருத்துவரை நம்பினா செத்து போயிடுவார். ஒன்ன நம்பு, அப்பதான் நீ அந்த நோயிலிருந்து ஒரு 25% எதிர்த்து நிக்க முடியும், எதிர்த்து போராட முடியும். அப்ப வாழ்க்கையில எதிர்த்து நிக்கிற அந்த வில் பவரை விட்டுறாத. உனக்கா யார் பெற்ற தாயால கூட உனக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த முடியாதுப்பா, மனைவியால ஏற்படுத்த முடியாது. நீ சோர்ந்துருவ. நீ வாழணும்னா நீ எழுந்து நின்று. ஆனா தியாகமா இருக்கணும், அது வரலாறா இருக்கணும், அது போரா இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நீ உன்னை தாழ்த்தி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதை மட்டும் பார்த்துக்க. வாழ்க்கையில படிப்பு, வாழ்க்கையில உழைப்பு எல்லாமே ஒரு தனி மனிதன் இண்டிவிஜுவாலிட்டியில அவனுக்குள்ள இருந்து ஒரு ஸ்பார்க், ஒரு ஃபயர் இருக்கணும், ஒரு ஸ்பார்க் இருக்கணும், அவனுக்குள்ள ஒண்ணு இருக்கணும். அந்த அவனோட தேடுதல் இருக்குல்ல, ஊரே இருட்டா இருக்கு ஆனா அவன் வெளிச்சமா இருக்கணும், ஊரே வெளிச்சமா இருக்கு அவன் இருட்டா இருக்கணும். அப்ப அவனோட தேடுதல் எப்படி இருக்கும் பாரு. அவ்வளவுதான். வாழ்க்கையில உயர்ந்த தியானத்தை எத்தனையோ குருமார்கள் சொல்லி தராங்க, உயர்ந்த தியானத்துக்காக எத்தனையோ பேர் போறாங்க. ஆனா எத்தனையோ இடத்துல உயர்ந்த வெளிச்சத்தை ரொம்ப சாதாரணமா, ரொம்ப எளிமையா நான் பார்த்துட்டு வர்றாங்க. ரொம்ப சாதாரணமா தலையெல்லாம் நின்னா கூட அந்த மாதிரி வெளிச்சத்தை பார்க்க முடியாது. நான் ரொம்ப எளிமையா பார்த்துட்டு வரேன். அப்ப எனக்குள்ள வியர்ப்புனா வியர்ப்பு, இதை பார்க்கவே முடியாது. ஆனா ரொம்ப எளிமையா ஊர் உலகம் எல்லாம் விரிஞ்சு பறந்து எல்லாம் அப்படி கிடக்கு. ஆனா அது சாதாரணமா அந்த வெளிச்சம் அப்படி கை கால் வீசி சாதாரணமா நீ வந்துட்டியா அப்படின்னு நம்மளை பார்த்துட்டு போகும். அது கனவா நினைவா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த ஒரு செயல் இருக்குல்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு இடம் இல்ல 10,000 இடத்தை நான் போய் உரை நிகழ்த்துவேன். அப்ப என்னுடைய எனர்ஜி என்னன்னா, ஒரு சாதாரண ஒருத்தனை இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு பேர் ஒளி பாக்குதுங்க. அதான் கோவில் அடைச்சிருக்கு, குருக்கள் காணா, பூக்கடையில காணா, எவனும் ஆள் இல்லை. சுற்றி மக்கள் நகரத்துல என்னை கும்பிடவோ, என்னை நேசிக்கவோ, என்னை பார்க்கவோ, நான் உட்கார்ந்து தியானம் பண்ணவோ, நான் நிக்கிற இடத்துல எனக்கான சாதகத்தை பண்றது ஒருத்தன் இல்லை. சத்தம், ஈ, கொசு, எல்லாம் நாத்தம் எல்லாம் நிக்குது. ஆனா அந்த கோயில் வாசல்ல நிக்கிறேன்.
அந்த பேர் ஒளி வருதுங்க வெளியில. எப்படி இருக்கும்? த ரெஸ்பான்ஸ். ஒரு மனிதன் ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஒரு கோயிலோட நிர்வாகம் ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஆனா அந்த பேர் ஒளி ரெஸ்பான்ஸ் பண்ணி வெளியில வருது. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? யார்கிட்ட போய் டிஸ்கஷன் பண்ண முடியும்? அண்டியா ஓகே நீ வருவன்னு காத்திருந்தேன், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு இடத்த சொல்லி அங்கே போய் உட்காரு, ஒரு 10 நிமிஷம் உட்காரு, அதுக்கு மேல உட்காராது, போய் உன்னோட வேலையை பாரு, உயர்ந்த இடத்துக்கு வருவ போ அப்படின்னு சொல்லி அப்படி வர்றோம். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இதே ஊர்ல பிறந்திருக்கிறீங்க. இந்த கோயிலோட தத்துவத்தை, இந்த கோயிலோட வடிவத்தை உங்களால கண்டே பிடிக்க முடியாது. இந்த கோயில் இது ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆனா நாம் பார்த்தது ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்த கோயிலுக்குள்ள, இந்த கோயிலை சுத்தி இருக்கிற நகரம் ஸ்ரீரங்கமா எனக்கு தெரியுது. அப்ப இந்த ஊர்ல எவன் வந்தாலும் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்ததான் சமம். அப்ப ஸ்ரீரங்கத்துக்குள்ள எவன் போனாலும் இந்த ஊருக்கு வந்ததா சமம். இதை எப்படி பார்க்கணும்? இது வார்த்தை கிடையாது. இங்க ஆண்டாள் இருக்கிறா, நான் பார்த்தது அரங்கனை பார்த்தேன். ஆண்டாளை தானே பார்க்கணும். நான் பார்த்தது ரங்கநாதனை பார்த்தேன். நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தானே வந்திருக்கேன், ஆனா என் பாதம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துல இருக்கு. அப்ப எனக்கு ஸ்ரீரங்கப்பட்டினத்துல தான் நான் நிக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த காட்சியை, இந்த வடிவத்தை யாரால பார்க்க முடியும்? யாரால பார்க்க முடியும்? யாரால உணர முடியும்? இந்த தேசத்தோட ராஜாவால உணர முடியுமா? இந்த ஊர்ல இருக்கிற பெரிய செல்வந்தர் அவரால் உணர முடியுமா? எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் இதை உண்மைத்தன்மையை உணர முடியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் இங்க இருக்கிற அந்த கோயில்ல இருக்கிற அலைவரிசை வெளியில வந்து உன்னோட ஒரு செயல் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிட முடியுமா? இது என்ன? இது கற்பனை அல்ல. உழைப்புக்கு கிடைத்த வெகுமதிப்பு, உண்மைக்கு கிடைத்த வெகுமதிப்பு. கண்ணீருக்கு, சோகத்துக்கு தண்டனை கைதியாக இறைவன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு, இறைவன் கொடுத்த கருமாவை ஏற்றுக்கொண்டு, இறைவன் கொடுத்த துன்பத்தை, துயரத்தையும் இன்பமாக ஏற்றுக்கொண்டு சகிப்புத்தன்மையோடு 20 ஆண்டுகள் துன்பப்பட்டதுக்கு இறைவன் அளித்த வெகுமதிப்பு. அப்ப துன்பத்தையும் துயரத்தையும் நோயையும் எவன் ஒருவன் தாங்கி கொண்டு அதிலே பயணிக்க ஒரு நல்ல பக்குவம் அடைய கத்துக்கிறானோ அவன் ஞானியாக ஆகிறான், அவன் இறைத்தன்மை அடைகிறான், அவன் உயர்ந்தவனாக மாறுறான், அவன் வணங்கக்கூடியவனாக போறான். அப்ப துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இன்னொருத்தனை ஆறுதல் தேட போறவன் பலவீனமாக ஆகிறான், நொந்து போறான், ரொம்ப மோசமான செயலுக்கு போறான், கீழ்நிலைக்கு போறான். ஒரு வழக்கு வாதாடுறதுக்கு வழக்கறிஞர்கிட்ட போகணும். அந்த வழக்கறிஞரே உங்களை பலவீனமான கேள்வி கேட்பாரு. அப்ப ஏன் பலவீனமான கேள்வி கேட்பாருன்னா அவர்கிட்ட நீங்க உண்மையை சொல்லணும். அப்ப உங்கள்கிட்ட சொல்வார், நீங்க இவ்வளவு பெரிய மோசமான ஆளா அப்படின்னு உங்களை பார்க்கிற போதே அவர் கேவலமா தான் பார்ப்பார். அப்ப ஒரு மருத்துவர்கிட்ட நீ போயிருக்கன்னா உன் உடல்ல இருக்கிற விஷயத்த நீ உண்மையை சொல்லணும். இல்லைன்னா உனக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாரு, பார்த்துட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இவ்வளவு கேவலமான ஆளா, இவ்வளவு கேவலமான நோயான்னு தானே சொல்லணும். இவ்வளவு கேவலமான ஆளாம்பாரு. நமக்கு தெரியாதுப்பா நமக்கு என்ன நோய் வந்துச்சுன்னு. ஆனா அவர் எப்படி பார்ப்பார்னா, நோய் கேவலமானது, நோயை தானே திட்டணும், ஆனா நம்மளை திட்டுவார். எப்படி இருக்கும் அந்த வலி? எப்படி இருக்கும்? அப்ப நோய் என்னை 25% பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு, ஆனா நோயின் பேரை சொல்லி இந்த நகரம் என்னை 75% காயத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்படி எப்படி இருக்கும் அந்த வலி? எப்படி இருக்கும் நீ நினைச்சு பாருங்க. உங்க வீட்டுல உங்க புள்ள இருக்கு, வாக்கப்படும் போது எவனுக்கும் வாக்கப்பட்டு போகும்போது எல்லாம் ஓகே ஓகே, அந்த புள்ள கண்ணை கசக்கிட்டு வந்துட்டா இந்த நகரம் எப்படி எப்படிலாம் பேசும் தெரியுமா? என்னென்னலாம் பேச தெரியுமா? அப்ப ஆறுதல் தேடி எவன்கிட்டையும் போக கூடாது. ஏன்னா இருக்கிற 2 கண்ணையும் பறிச்சுக்கிட்டு விட்டுருவாங்க, இருக்கிற 2 காதையும் செவிடாக்கிடுவாங்க. அப்பதான் எழுந்து நிக்கணும், அப்பதான் எழுந்து நிக்கணும். தோல்வி வரும்போது, நோய் வரும்போது ஆறுதல் சொல்ல ஒருத்தனும் வரமாட்டான். அது அபாய காலகட்டம். அபாய காலகட்டத்தில் அந்த கோமாதா ஒரு கன்று போய் மணி அடிச்சுச்சு, ஞாபகம் இருக்கா? அது எங்க அது நடந்துச்சு? மணி எதுக்கு அடிச்சுச்சு? அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அபாய காலகட்டத்தில்
அந்த கன்று மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு நம்ம நிக்கணும். அப்ப அபாய காலகட்டத்துல எவன் ஒருவன் அந்த அபாய வெளிச்சத்தோட, அந்த அபாய தன்மையோட, அப்பையும் அந்த இருளிலையும் நம்பிக்கையோட நிக்கிறான். சிகப்பு விளக்கு ஏத்துறது எதுக்கு ஏத்துறாங்க? அபாயத்துக்கு தான் சிவப்பு விளக்கு ஏற்றுவாங்க. இந்த உலகத்திலே சிகப்பு ஒளிக்கு நிகராக வேற எந்த ஒளியுமே இல்லை. நாம் பார்த்த ஒளிகள்ல சிறந்த ஒளி சிகப்பு நிறம் கொண்ட ஒளி தான். நாம் பார்த்த அத்தனை ஒளிகள்ல எல்லோ நிறம் ஒளியை பார்த்திருக்கேன், ஆரஞ்சு நிறம் ஒளியை பார்த்திருக்கிறேன், பச்சை நிறம் கொண்ட ஒளியை பார்த்திருக்கேன். என்னையே வாழ வைத்து, என்னையே வளர வைத்து, நானே அதுல இருந்து வளர்ந்து வந்த நீல நிற ஒளியை பார்த்திருக்கிறேன், வெள்ளை நிற ஒளியை பார்த்திருக்கிறேன், எல்லோ நிறம் கொண்ட ஒளியை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த எல்லா ஒளிகள்லயே சிறந்த ஒளி இந்த சிகப்பு ஒளி, ரெட் கலர்ல இருக்குல்ல, அதுதான் உலகத்திலே சிறந்த ஒளி. அந்த மாதிரி வறுமையிலையும் கொடுமையிலையும் உனக்கு ஒரு ரெட் லைட் எரியும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை யாருன்னு உன்னை விழிப்பு அடையிறதுக்காக இருக்கிற ரெட் லைட். அது உனக்கு டெட்டு கிடையாது, டெட் எண்டு கிடையாது, ஸ்டார்டிங் பாயிண்ட். நீ கடைசியா வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போகும்போது இந்த ரெட்டை தான் பார்க்கணும். இந்த ரெட் வாழ்க்கையில உன்னை உயர வைக்க போற விஷயம் அப்படிங்கிறது தான் அது. நீ சிக்னல்ல கிரீன் உழுதுன போயிடுவ, அப்ப ரெட்டு உழுவுது இல்ல. அப்ப ரெட்டு உழுவுறது உன்னை நிறுத்துறது கிடையாது. அப்ப ரெட்டுங்கிறது வறுமை, நிறுத்துறது, ஸ்டடி பண்றது எல்லாம் இருக்கும். அதுதான் உன்னை வாழ வைக்க போகுது, அதுதான் உனக்கு வாழ்வழிக்க போகுது. அதுதான் விஷயம். இந்த உலகம் முழுக்க பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க கடவுளையும் கடவுளுடைய போதனையும் கடவுளுடைய சித்தாந்தத்தையும் காதலிச்சான். எவனும் ஞானியானதில்லை. கல்லறைக்கு தான் போனான். வறுமையில ரோட்ல பிச்சை எடுத்து காவி உடையிலையோ கோமணம் கட்டியோ சுத்தினவன் இறைவனை கண்டான். இதான் சரித்திரம், இதான் உண்மை. அதனால இங்க இருக்கிற நீங்க எல்லாருக்குள்ளேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எடை போட்டு பாருங்க. ஒரு பிரேக் விடுறேன். ரொம்ப வறுமை இருந்துச்சுன்னா, ரொம்ப நோய் இருந்துச்சுன்னா, ரொம்ப கொடுமை இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் இறைவனை பார்ப்பீங்கன்னு அர்த்தம். கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட்டிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசிங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் வறுமை கம்மியா இருக்கு, என்ன பண்ணணும், நாளைக்கு ஏதாவது பண்ணி வறுமை என்ன கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. அந்த கேப்லயாச்சும் போய் இப்போ அழுகிறது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அழுகுறீங்கன்னா பத்தாது, 9 மணி நேரம் ஆக்கணும். அதை எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ண கதருங்க சிவபெருமான்ட்ட. சிவனே இன்னும் அழுகணும், இன்னும் அழுகணும்ப்பா, எனக்கு ஏதாவது ஒண்ணு, நீ டயர்ட் ஆகணும், அது வரைக்கும் நான் அழுகணும். ஏன்னா என்ன படைச்சதே நீ தானே, போதும்டா, இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க அந்த சூப்போ டீயோ கொடுப்பாங்க. அப்ப போய் கேப்ல யோசிங்க. யோசிச்சுட்டு அடுத்தது வாங்க நம்ம பேசுவோம். நீங்க வேற எதுவும், நான் புத்தகத்தை திறந்து விரிச்சு வச்சுட்டேன். மீண்டும் என்கிட்ட தனியா கதையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வானிலை ரொம்ப மோசமா வேற சூழல்ல போயிட்டு இருக்கு. அதனால என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை நன்கு அறிஞ்சிட்டேன். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். நீங்க போய் செம்முன்னு இதை ஒரு ஏதோ கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு வாங்க. ஒரு நல்ல புது பாதையும் புது வெளிச்சமும் உங்களுக்கெல்லாம் எல்லா வடிவத்திலையும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடை பண்ணிட்டு தான் இதுக்குள்ளேயே வந்திருக்கிறோம். சரிங்களா? அதனால போய் நல்ல ஜம்முன்னு குடிச்சிட்டு வாங்க வறுமையோட.